பட்டுக்கோட்டையிலிருந்து சித்திக் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார். நான் பள்ளிவாசலை விட்டு மிக தொலைவிலே இருக்கிறேன். பாங்கு சப்தம் கேட்பதில்லை. ஆனால் எந்த நேரத்திலே பாங்கு சொல்லப்படுமோ அதே குறித்த நேரத்தில் என்னுடைய செல்போனில் பாங்கு சப்தம் ஒலிக்கிறது. இந்த சப்தத்திற்கு நான் பதில் சொல்லி இதையே அடிப்படையாக வைத்து தொழுகை நடத்தலாமா? வெளிநாடுகளில் நிறைய பள்ளிகளில் இப்படித்தான் அப்ளிகேஷன் வாயிலாக பாங்கு சொல்லப்படுகிறது, இது கூடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது போன்று அப்ளிகேஷனை வைத்து பாங்கு சொல்லுகின்ற நடைமுறையும் வந்ததற்கான காரணம் என்னவென்றால், பாங்கை வெறுமனே ஒரு அழைப்பாகவும் அது ஒரு தொழுகைக்கான நினைவூட்டலாகவும் மற்றும் கருதுகின்ற காரணத்தினாலதான் இப்படியான நடைமுறை மக்களிடத்துல வருகிறது. பாங்கை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே இப்படியான ஒரு அழைப்பாக மட்டுமோ அல்லது அது ஒரு தொழுகைக்கான நினைவூட்டலாக மட்டுமோ மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அதை ஒரு வணக்கமாக அறிமுகப்படுத்துகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கம் சொல்லப்பட்டாலும் அதை மனிதர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்பதற்காகத்தான் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படிதான் இந்த பாங்கும் ஒரு அமலாக சொல்லப்படுகிறது, ஒரு வணக்கமாக சொல்லப்படுகிறது. பாங்கனுடைய நன்மையை அறிந்தால் மக்கள் போட்டி போட்டு சொல்வார்கள், சீட்டு குலுக்கி போடுகின்ற அளவுக்கு மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்றால் அதனுடைய நன்மை அவ்வளவு அளவு பெரியதென்றால் இது மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அப்ப வணக்கம்னா ஒரு மனிதன் தான் செய்யணும். வணக்கம்னா ஒரு மிஷினை செய்ய வைக்கக்கூடாது. அது ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது தொழுகைக்கான அழைப்பாக இருந்தாலும் அது ஒரு வணக்கம் என்பதை உணர வேண்டும். வெறுமனே மட்டும் அழைப்பு மட்டும் இல்லை, அது ஒரு வணக்கம். அது வெறுமனே ஒரு அழைப்பு, அது ஒரு நினைவூட்டல். அப்படின்னா செல்போன்ல கூட பாங்கு சொல்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கு அலாரம் வந்து விட்டது. அந்த அலார சப்தத்தை தொழுகை நேரத்திற்கு நாம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த அலாரம் அடித்த உடனே நான் தொழுகைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பள்ளிவாசல்களிலையும் பாங்கு சொல்லாமல் இருந்தால் அது எப்படி தவறு என்று சொல்வோமோ அதே போலத்தான் இந்த செல்போன் வாயிலாக பாங்கை ஒளிபரப்பி அதை நாம பாங்காக கருதுவதும் இது போன்ற ஒரு காரியமாகத்தான் இருக்கு. அப்ப பாங்கு என்பது ஒரு வணக்கம் என்பதனால் இறைவனுடைய அடியார் தான் செய்யக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஹலரத்தி ஸலாத்து ஃபல்யுஅத்தின் லக்கும் அஹதுக்கும். தொழுகை நேரம் நெருங்கிவிட்டால் உங்களில் ஒரு நபர் உங்களுக்காக பாங்கு சொல்லட்டும் அப்படின்ற சொல்றாங்க. தொழுகை நேரம் வந்துடுச்சுன்னா பாங்கு சொல்றது யாரா இருக்கணும்? உங்களில் ஒரு நபர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த நபருக்கான வணக்கம் தான், இந்த நபர் செய்ய வேண்டிய வணக்கம் தானே தவிர ஒரு மிஷின் செய்ய வேண்டிய வணக்கம் இல்லை. இப்படியே ஒரு அறிவியல் வளர்ச்சி கூடிவிட்டது. அதனால் நான் ஜமாத்தாக தொழுவதற்கு என்னோட அருகில் ஆள் இல்லை, அதனால ஒரு ரோபோ என்னிடத்துல இருக்கு, அது நல்ல கிராத் ஓதும், அதை நான் பின்பற்றி நான் தொழுது கொள்ளுகிறேன் என்று சொன்னால் இதை எப்படி மார்க்கத்திற்கு புறம்பான காரியமாக நாம பார்ப்போமோ, ரோபோக்கள் தொழுகை கூடுமா என்று கேட்போமோ, அதே போலத்தான் இந்த பாங்குவும் ஒரு மிஷினால் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அல்ல, அது மனிதனால் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். பாங்கு மிஷின்ல ஒலிக்குது, டிவியில ஒலிக்குது, செல்லுல ஒலிக்குது அப்படின்னா அது நிஜம் கிடையாது. அது ஒரு நிழல் பதிப்பு தான் அந்த பாங்கனுடைய சப்தம். செல்போனிலே ஒலிக்கின்ற பாங்கு என்பது அது ஒரு நிழல், அது ஒரு சப்தம், அவ்வளவுதான். அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதோ அதை பின்பற்றி தொழ வேண்டும் என்பதோ மார்க்கத்துல சொல்லப்படாத, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியமாக இருக்கிறது. அதனால் பாங்கு சொல்வது என்பது மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு அமல், ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை மனிதர்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். அதை ஒரு வணக்கம் என்று நாம நம்பினால், அதை ஒரு வணக்கம் என்று மார்க்கம் சொல்லுவதை நாம உணர்ந்து கொண்டால் அது மனிதர்கள் தான் நிறைவேற்ற வேண்டிய வணக்கமாக ஆகிவிடும். அதை வெறுமனே ஒரு அழைப்பு, ஒரு நினைவூற்றல், ஒரு சப்தம் என்று நினைக்கின்ற காரணத்தினால்தான் இப்படியான கேள்விகள் வருகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.